செதுக்குன ஈர நலம் இது பாறையா. வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அது என்னுடைய அதனால நீங்க பதஸ்தம் இல்லாம வீட்டுல இருந்து வரும்போது உங்க அம்மாவோட ஒரு கிளாஸ் தனியாக குடிச்சுவாங்க. அது தீர்த்தம். அது ஆசீர்வாதம். பரீட்சை எழுதும்போது மன நிம்மதியா இருங்க. பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி மன அமைதியா இருங்க. அது டென்ஷனே விடாது. உங்க வாயிலையும் உங்க முகத்திலையும் உங்க செயல்லையும் எதுலையுமே டென்ஷனே விடாது. டென்ஷனே இல்லாம இருந்தாக்க வாழ்க்கையில் எதாவது கழிக்கலாம். இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க படிக்க விடாம ராமனையும் படிக்கிறது, விடியாலம் படிக்கிறது, ராத்திரி படிக்கிறது, இப்படி படின்னு படிச்சுக்கிட்டே இருந்தா சரியா இருக்காது. படிச்சதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். என்ன படிச்சோம் அதை ஞாபகப்படுத்தி பார்த்தா போதும் தானே. சும்மா படிப்படியிலும் பரிவர்த்தப்படாம சொல்லுவாங்க, ஊர்ல படம் சொல்லுவாங்க, என்னமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க மனசை ஏற்றுக்காதீங்க.